உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆகப் போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வி இருக்கும். நிச்சயமா நான் சொல்றேன். உறுதியா சொல்றேன். மிக சிறந்த ராஜயோக காலம்னே சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துக்குரிய பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், அவரே உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியும் தான். மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வரப்போறாரு மார்ச் 6ஆம் தேதி. அதாவது நம்மளுடைய லக்னத்துக்கு பாக்கியங்களா, அதிர்ஷ்டங்களா அள்ளி கொடுக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன். ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப சிறந்த யோகம். ஏற்கனவே உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானத்து அதிபதி குரு பகவான் உங்க ராசியில இப்போ வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் மார்ச் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயமா இந்த மாதத்துல இருக்குன்றதை நான் தெரிவிச்சுட்டு, கூடுதலா சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாகி உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, அதாவது மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு யோகநாதன் சொல்லக்கூடிய, அதாவது யோகநாதன்னா 5ஆம் இடத்து அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, உங்க குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறார். நம்மளோட மனோஸ்தானத்து அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன், சுகபோகக்காரகன், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிரன் தான் ரிஷப ராசி அடிப்படையில. ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம், அதாவது தொழில் ஸ்தானத்துக்கு வர்றது அப்படின்றது உன்னதமான சிறந்த அமைப்பு. அதாவது மனசுல என்ன நினைச்சோமோ, வேலை சம்பந்தமாவோ, தொழில் சம்பந்தமாவோ, ஒரு முடிவு எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். தயக்கத்துல இருந்திருப்பீங்க. அந்த தயக்கம்லாம் உடைஞ்சு தைரியமா, சந்தோஷமா இத செஞ்சா நமக்கு நல்லது உண்டு அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டு, அதன் மூலியமா நீங்க உங்க எண்ணத்த செயல்படுத்துறது மூலியமா வெற்றிகளையும், ஆதாயங்களையும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு. முதல் விஷயம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்ச் 3ஆம் தேதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சுகபோகக்காரகன், உங்க லக்னத்துக்கு யோகாதிபதி. மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுமையான யோக பலனை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் தான். ஸோ அந்த சுக்கிரன் உச்ச பலம் அடைகிறார். 10ஆம் இடத்துக்கு வர்றது சாதாரண விஷயம்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த 10ஆம் இடம் அப்படின்றது மீன ராசி. மீன ராசியில சுக்கிரன் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ராசி. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உச்ச வீடா இருக்கும், நீச வீடா இருக்கும். ஸோ அந்த வகையில சுக்கிரனுக்கு உச்ச வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா, மீன ராசி. சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது அப்படின்னா, உங்க மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க போகுதுன்றது அர்த்தம். கூடுதலா பாக்கியநாதன் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டங்கள கொடுக்கக்கூடிய சனியும் அந்த யோகாதிபதி. ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப தொழில் சார்ந்து நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க நினைச்சது நினைச்சபடியே உள்ளபடியே நடக்கும். இன்னும் சொல்லணுமா, அத விட நீங்க நினைச்சத விட இன்னும் சுமூகமா, சாதகமா நடக்கும். அதன் மூலியமா உங்க மன மகிழ்ச்சியும், அதன் மூலியமா பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பான முறையில உங்களுக்கு கிடைக்க போகுது மிதுன ராசிக்காரர்களுக்கு. மேலும் உங்க ராசிக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய ஜென்ம குருவா இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவர் வக்ரம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மை. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அதிசாரத்துல இருந்தாரு. கடக ராசிக்கு போனாரு. திரும்ப வக்ர நிலையில உங்க ராசியில தொடர்ந்துட்டு இருக்காரு. இன்னும் 3 மாசம் இருப்பாரு. ஆனா விஷயம் என்னன்னா, வக்ர நிவர்த்தி மார்ச் இந்த மாதம் 17ஆம் தேதியே இருக்கு. ஸோ குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நிலையா நின்னு உங்களுக்கான நல்ல பலன செய்ய ஆரம்பிச்சிருப்பாரு. ஜென்ம ஜென்ம குரு வந்தப்ப சில மாற்றங்கள், வேலை இழப்புகள் இதெல்லாம் குடுத்துருக்கலாம். இருந்தாலும் இப்ப காலம் கடந்து வந்தாச்சு. இன்னும் 3 மாதம் மட்டும் தான் உங்க ராசியில இருக்க போறாரு. இங்க இருந்து உங்களுக்கு நல்ல பலன செஞ்சுட்டு தான் கண்டிப்பா அவர் அடுத்து உங்களுடைய தனஸ்தானத்துக்கு போவாரு. மே 26ஆம் தேதி. அதுவரைக்கும் நல்ல யோக பலன் குடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பான யோக பலன் குருவால உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா குரு உங்களுடைய தொழில் ஸ்தானத்து அதிபதியும் அவர்தான். மன வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய 7ஆம் இடத்துக்கும், தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய குரு பகவான் தன்னோட வக்ர நிலையிலிருந்து நீங்கி சரியான நிரந்தரமான ஒரு ஆணித்தரமான கால ஊண்டி நிற்க போறாரு உங்க ராசியில. மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மே 26ஆம் தேதி பயிற்சியாகி கடகராசிக்கு உச்ச வீட்டுக்கு வந்துருவாரு. கடகராசின்றது மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம். தனஸ்தானத்துல தனகாரகன் உச்சம் பெறுறதுன்றது உள்ளபடியே ஒரு சிறப்பான விஷயம். காலம் உங்களுக்கு எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதற்கு ஒரு முதல் துவக்கமா இந்த மார்ச் மாதம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக ஏனைய மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் இவங்களுமே உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காங்க. ஆண்டு கிரகமான ராகுவும் அங்க தான் இருக்கிறாரு. 9ஆம் இடத்து ராகு நல்ல பலனை செய்வார்.
மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல வந்து சூரியனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வந்துருவாரு. உங்களோட தொழில் நிலையில மிக சிறந்த நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா வகையிலயும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நல்ல மாதம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. மேலும் வந்து பக்தியும் நமக்கு ரொம்ப அவசியம். உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும், பாக்கியநாதன்னு சொல்லக்கூடிய சனியும் சேர்ந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில நீர் ராசியில இருக்கனால, கடல் சார்ந்த பகுதியில, நீர்நிலை சார்ந்த பகுதியில இருக்கக்கூடிய நாராயணர் பெருமாள் ஆலயங்களுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் நீங்கி, நீங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு சுபகரமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன் நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி சட்டம் உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 ஆண்டுகளும் இருக்கப்போது. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டுருக்கும். அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா, சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அதுபோக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா 5 மன்னிக்கணும் 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தலைமையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெற போறாரு, வலு போறாரு. அவர் வலு பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவரோட நிலை இன்னும் மேல் மேல வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்க போகுது. குரு அருளால கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான். உங்களோட தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு, அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க, அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும் அ உங்களால முடிஞ்ச உதவிகள இல்லாதவங்களுக்கு செய்றதும், நல்ல உங்கள காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்கள தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில, உங்களுடைய பக்தியும், நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும் உங்கள எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும், காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில நல்ல விஷயங்கள் நிறைய செய்து, அதன் மூலியமா நீங்களும் நல்லபடியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்க வாழ்க்கைய கொண்டு போறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே
எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் சரி, எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு, ஸோ அதனால் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.